மீட்பரும் நம்முடைய இரட்சகருமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த மாலை வேளை கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரை அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலே நம்முடைய செய்தியினுடைய தலைப்பு என்னவென்று சொன்னால், கைவிடாத தேவன் நம்மை நடத்துவார். ஏன் கைவிடாத தேவன் நம்மை நடத்துவார் என்று சொல்லி நான் குறிப்பிட்டிருக்கிறேன் என்றால், நம்முடைய வாழ்க்கையிலே எத்தனையோ பேர் நம்மை நடத்தினார்கள், நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லலாம். ஒரு குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தைக்கு தன்னுடைய தேவை என்ன என்று சொல்ல தெரியாது. அடுத்த வேளை சாப்பாடு எப்படின்னு கேட்க தெரியாது. ஆனால் அந்த குழந்தையை தாய் என்ன செய்கிறாள்? பராமரிக்கிறாள். அதற்கு ஏற்ற நேரத்தில் என்ன செய்கிறாள் என்று சொன்னால் ஆகாரத்தை கொடுக்கிறாள். அதுக்கு பிறகு அந்த பிள்ளை வளரும் பொழுது அந்த பிள்ளையினுடைய கரம் பிடித்து கொண்டு பெற்றோர்கள் அந்த பிள்ளைக்கு கல்வி அறிவை ஊட்டத்தக்கதாக பாடசாலைகளுக்கு கொண்டு போகிறார்கள். அந்த இடத்திலே அவர்கள் அவனை நடத்தி கொண்டு போகிறார்கள். ஏனென்றால் என் பிள்ளை நாளை அறிவிலே சிறந்தவனாக, இந்த உலகத்திலே மற்றவர்களுக்கு பிரயோஜனமானவனாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கொண்டு போய் ஒப்பு கொடுக்கிறார். அதற்கு பிறகு அந்த இடத்தில் இருக்கிற ஆசிரியர்மார் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், அவனை வழிநடத்துகிறார்கள், அந்த பிள்ளையை வழிநடத்துகிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர்களுடைய வழிநடத்தலுக்கு பிறகு நீங்கள் பார்ப்பீங்கன்னு சொன்னால், ஆன்மீக தலைவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களை வழிநடத்துகிறார். ஏன் ஆன்மீக தலைவர்கள் இயேசு தேவன் என்று சொல்லி ஒவ்வொரு மதத்திலும் ஒவ்வொரு அதாவது ஆன்மீகத்திலும் என்ன இருக்கிறது என்றால் நன்மையான சில காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார்கள். உலகத்திலே இப்படித்தான் ஜீவிக்க வேண்டும், இந்த நிலையிலே தான் நாம் அன்பு செலுத்த வேண்டும், எல்லா காரியங்களையும் அவர்கள் கற்றுக் கொடுக்கிறார்கள். இவைகளிலே கற்றுத் தேறுகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவ ஜனமே, இப்படியே பார்க்க போனால் வாலிபனாக அல்லது யுவதியாக வந்ததுக்கு பிறகு சிலருடைய வாழ்க்கையிலே தடம் மாறி போய்விடுகிறார்கள். அல்லது போனால் இந்த வழிநடத்தல்கள் எல்லாம் இல்லாமல் போய்விடுகிறது. பெற்றோர்கள் இல்லாமல் போய்விடுகிறார்கள், நண்பர்கள் இல்லாமல் போய்விடுவார்கள், ஆசிரியர்மார் இல்லாமல் போய்விடுவார்கள், ஆன்மீக தலைவர்மார் எல்லாரும் இல்லாமல். ஏனென்றால் இவர்களெல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலம்தான் நடத்த முடியும். ஏனென்றால் அவர்கள் இந்த உலகத்திலே இருக்கிறதும் குறிப்பிட்ட காலம்தான். ஆனால் என் ஆண்டவரோ சதா காலங்களிலும் இருக்கிறவரானபடியினால் எந்த மனிதனையும் அவர் கைவிடுகிறதில்லை, கடைசி வரைக்கும் நடத்த அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, நம்முடைய தேவன் நம்மை முடிவு பரியந்தமும் நடத்தி நம்மை மகிமையிலே கொண்டு போய் சேர்ப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. எனவே ஆண்டவர் என்றைக்குமே நம்மை கைவிட மாட்டார். ஒருவேளை நான் ஆண்டவரை கைவிட்டாலே அல்லாமல் ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார். அப்படியே நானே விட்டு போனாலும் கூட என் தேவனுடைய கரம் நேசிக்கிறதாய் இருக்கிறது. பேதுரு ஆண்டவரை மறுதலித்தான், ஓடிப்போய் ஒளித்துக் கொண்டான். இனி வாழ்க்கையிலே எதுவுமே இல்லை என்றுதான் நினைத்திருப்பான். ஆனாலும் என் ஆண்டவர் அவனை தேடி போனார். இன்றைக்கு மாலை வேளையிலும் கூடியிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, இவர் கைவிடவும் மாட்டார், இவர் நம்மை விட்டு விலகவும் மாட்டார். இந்த 9 மாதங்களிலும் தேவன் இம்மானுவேலனாக இருந்து நம்மோடு கூட வழி நடத்தி நம்முடைய தேவைகளை சந்தித்து நம்மை போஷித்திருக்கிறார், நம்மை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். இந்த தேவன் இந்த மாதத்திலும் கூட நம்மை ஆசீர்வதிக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவ ஜனமே, நடத்துவார் என்பதற்கு நாம் 3 நிலைகளிலே நாம் பார்க்கலாம். ஆண்டவர் நம்மை நடத்தினார். கடந்த 9 மாதங்கள் அல்லது போனால் நாம் பிறந்த நேரத்திலிருந்து அல்லது நாம் ஆண்டவரை அறிந்த நேரத்திலிருந்து ஆண்டவர் நம்மை நடத்தினார். அநேக சாட்சிகளை நான் கேட்டிருக்கிறேன். அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள், எப்படி என்றால், நாங்கள் ஆண்டவரை அறியாது இருந்த காலத்திலும் கூட ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியங்களிலிருந்து எல்லாம் எங்களை விலக்கி கொண்டு வந்தார். காரணம் என்னவென்று சொன்னால், வேதம் இவ்விதமாக குறிப்பிடுகிறது, எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நடத்தியும் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த வண்ணமாகத்தான் அவர்கள் இன்னைக்கு ஆண்டவரை அறிந்து கொண்டார்கள், ஆண்டவர் அவர்களை நேசிக்கிறார் என்பதை வெளிப்படுத்தினார். எனவே ஆண்டவர் நம் ஒவ்வொருவரை நடத்துகிற தேவனாக இருந்தார் கடந்த நாட்களே. அதே வேளையில இப்பொழுது நம்மை நடத்துகிற ஒரு தேவனாக இருக்கிறார். இனி வருகிற காலங்களிலே நம்மை நடத்த போகிறவராக இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, வருகிற நாட்கள்
நாட்களிலும் கூட எப்படியெல்லாம் கர்த்தர் நம்மை நடத்துவார், எங்கெல்லாம் நடத்துவார், எந்த விதத்திலே நடத்துவார் என்பதை குறித்து நாம் சிந்திக்க தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். இந்த மாலை வேளையிலே கூடியிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, இந்த தேவன் அப்படியா இருந்தா நம்மை நடத்துகிற தேவன் யார் தெரியணும் இல்லையா? நம்ம நடத்துகிற தேவன் யார் என்று சொல்லி தெரியணும். அப்பதானே அவர் நம்மை நடத்துவார் என்கிறதுக்கு ஒரு உறுதி இருக்கு. வாசிக்கலாம் சங்கீதங்களுடைய புத்தகத்தில் 48ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். இந்த தேவன் நம்முடைய தேவன், இந்த தேவன் சதா காலங்களிலும் இருக்கிற தேவன், அநாதியாய் என்றென்றைக்கும் இருக்கிற ஒரு தேவனைத்தான் நாங்கள் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, சங்கீதங்களுடைய புத்தகம் 41ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் 13ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது இப்படி பார்க்கிறோம். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அநாதியாய் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர். ஆமென் 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 என்று சொல்லப்பட்டிருக்க காரணம் என்னன்னா, இந்த தேவன் இடையில நம்ம விட்டு போகிறதல்ல. இந்த உலகத்தின் முடிவு பரியந்தமும் நம்மோடு கூட இருப்பேன் என்று வாக்குறுதி பண்ணினவர், இம்மானுவேலனாக இருப்பேன் என்று சொன்னவர், நம்மை முடிவு பரியந்த நடத்த உண்மையுள்ளவராக இருக்கிறார். முடிவு பரியந்த நடத்துகிற காரணம் என்னவென்று சொன்னால், அவர் அநாதி தேவன். பர்வதங்கள் தோன்றுகிறதுக்கு முன்பதாகவே அவர் இந்த உலகத்தில், வாசிக்கலாம் சங்கீதங்களுடைய புத்தகத்தில் 90ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தை மோசே எழுதும் பொழுது விதமாக எழுதுகிறார். வாசிங்க. பர்வதங்கள் தோன்றும் முன்னும் பூமியையும் உலகத்தையும் உருவாக்கும் முன்னும் நீரே அநாதியாய் என்றென்றைக்கும் தேவனாய் இருக்கிறீர். எனது பர்வதங்கள் தோன்றும் முன்னும் பூமியையும் உலகத்தையும் உருவாகிறதுக்கு முன்னதாகவும் ஆண்டவர் இருக்கிறார். அவர் ஆதியும் அந்தவுமாகவே இருக்கிறார். சங்கீத வெளிப்படுத்த சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வாசிங்கன்னா, மரித்தேன் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னார். அந்த உயிரோடு இருக்கிற தேவன் இந்த மாலையிலே நம்முடைய மத்தியிலே இருக்கிறார். இந்த நாட்களிலே இன்றையிலே இருந்து நம்மை வழி நடத்த அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். இன்றைக்கு மாலையில் கூடி இருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, சற்று ஒரு கணம் திரும்பி பாருங்க. இந்த 9 மாதத்தில் நீங்க கடந்து வந்த பாதைகள் எப்படி, பலவிதமான பிரச்சனைகள், பலவிதமான போராட்டங்கள், பலவிதமான தேவைகள், கண்ணீர்கள், நெருக்கடிகள், இவைகள் எல்லாம் நடந்திருக்கலாம். ஆனால் அவைகளின் மத்தியிலும் கூட தேவன் தம்முடைய கரத்தை நீட்டி உங்களை ரட்சித்தது உண்மை என்றால் இந்த மாலை வேளை கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. அந்த தேவன் தொடர்ந்து நடத்த எப்படின்னா, இன்றைக்கு கூட ஒரு பெரிய பாரத்தோடு இருக்கலாம். இந்த தேவைகள் சந்திக்கப்படுமா, இது எனக்கு கிடைக்குமா, இந்த வியாதி என்னை விட்டு போகுமா, அல்லது போனால் யார்தான் எனக்கு உதவி செய்ய முடியும் என்று சொன்னார். என் ஆண்டவர் நடத்துகிறவர் மட்டுமல்ல, எந்தெந்த இடங்களிலே உன்னை தூக்கி சுமக்க வேண்டுமோ அந்த இடங்களிலே தூக்கி சுமக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஏன்னா ஆண்டவர் தெரியும், என் பிள்ளை இந்த இடங்கள்ல நடந்தா அவன் சோர்ந்து போவான், கல்லுகள் முள்ளுகள் எல்லாம் குத்தி அவன் இடறி போவான். எனவே நான் அவனை அதிலே அனுமதிக்காதபடிக்கு அவனை சுமப்பேன் என்று சொல்ற. எனவே தான் வேதத்தில் நாம் பார்க்கும் பொழுது பார்க்கிறோம், சுமந்தேன் முதிர் வயதிலும் சுமப்பேன் என்று சொல்ற. ஒரு நாள் விட மாட்டார் நம்ம ஆண்டவர். யாரு விட்டுட்டு போகலாம், எப்படி வேணாலும் போகலாம், ஆனா கர்த்தர் விட மாட்டாரு. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, எனவே இந்த 9 மாதத்தில் நம்மை நடத்தின கர்த்தரை நீங்க முதலாவது நல்லா தெரியணும். தெரிஞ்சுக்கிட்டு ஆண்டவர் என்ன இந்தந்த நேரம்லாம் என்னை நடத்தினாரு, அல்லது போனால் நான் ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்து, நான் பிறந்த நாள்ல இருந்து பல சாட்சிகளை நீங்கள் கேட்டிருப்பீங்க. அந்த சாட்சிகள்லாம் கொஞ்சம் நினைவுபடுத்தி பார்த்தீங்கன்னா, இந்த நிலைமையிலெல்லாம் என்னை நடத்திட்டு வந்திருக்காரு, என்னை பாதுகாத்திருக்காரு, இந்த போஷித்திருக்கிறாரு, இந்த அதிகாரிகள் மூலமாக இரக்கத்தை பெற்றிருக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் நினைக்கும் போதுதான் உங்களுக்குள்ளே ஒரு விசுவாசம் வளர ஆரம்பிக்கும். அந்த விசுவாசம் தான் தேவனுடைய கரம் பற்றி நடக்க உதவி செய்யும். நீங்க அதை நினைக்காத வரைக்கும் என்ன நடக்குன்னா தொடர்ந்து போக முடியாது. ஏன்னா யாருன்னே தெரியாத மாதிரி தான் அவர் உயிரோடு இருக்காரு. நீங்க வேதத்தில் பார்ப்பீங்கன்னா, கர்த்தர் எப்படி நடத்தினேன் என்று சொல்லுகிறார். இந்த நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இப்படி நடத்தி இருப்பார் என்று சொல்லி நான் வாசிக்கலாம். உபாகமத்தின் புத்தகத்தில் முதலாவது 29ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது, கர்த்தராகிய நான் உங்கள் தேவன் என்று நீங்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு நான் 40 வருஷம் உங்களை வனாந்திரத்தில் நடத்தினேன். உங்கள் மேல் இருந்த வஸ்திரம் பலதாய் போகவும் இல்லை, உங்கள் கால்களில் இருந்த பாதரட்சைகள் பலதாய் போகவும் இல்லை. எனது 40 வருஷம் வனாந்திரத்தில் நடத்தினேன். வனாந்திரத்தில் என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்லை. ஆனா அந்த 40 வருஷமும் உன்னை உடுத்து வித்து அழகு பார்த்தேன். அதாவது உன்னுடைய வஸ்திரங்கள் பழமையா போகல.
உன் கால் வீங்கல்ல, உன் பாதரட்சை கிளியல்ல. எந்த நாள் பார்த்தாலும் புதுசா தான் இருந்தது. அந்த வனாந்தரத்தில் அநேக தேவைகள் இருந்தது. அந்த தேவைகள் எல்லாம் தேவன் சந்தித்தார். ஏற்ற நேரத்தில் மன்னாவை கொடுத்தார். ஏற்ற நேரத்தில் காடைகள் வந்து குமிந்தது. ஏற்ற நேரத்தில் தண்ணீர் கொடுத்தார். அது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு வழிகளிலும் தேவன் தம்மை நிரூபித்தே காட்டிக் கொண்டு வந்தார். இந்த 9 மாதத்திலும் கூட உங்களுடைய வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் எத்தனையோ நேரங்கள்ல நாம் சோர்ந்து அசந்து போய் எங்கே வாழ்வு என்று சொல்லி கேட்கும் பொழுது நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று நடந்து வருகிறேன் என்பதை கர்த்தர் உறுதிப்படுத்தி இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, நாம மறந்துடுறோம். ஆனா நாம் மறக்கவே கூடாது. வேதத்தில் நாம் பார்க்கும் பொழுது யாக்கோபை குறித்து நாம் அடிக்கடி பேசுகிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், ஆதியாமத்தின் புத்தகத்தில் 32ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்க பார்க்கிறோம், அடியனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்திற்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன். இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவனானேன். எனது யாக்கோபு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறான். பாருங்க, யோசித்து பார்க்கிறான். என் தகப்பன் வீட்டிலே நான் இருக்கும் பொழுது எப்படி இருந்தேன்? என் தகப்பன் வீட்டை விட்டு வெளியிலே வந்தபோது நான் சந்தித்தவைகள் என்ன? என் மாமன் என் சம்பளத்தை 10 முறை மாத்தினான். ஒரு ஆளை காட்டுனா இன்னொரு ஆளை என்ன செஞ்சான்? கல்யாணம் பண்ணி வச்சான். அப்படித்தானே? ராகேல் அழகு அப்படியே காட்டினா, இந்தாப்பா இதுதான் உன் மனைவி அப்படின்னு. ஆனா காலையில் எழுந்து பார்த்தா யாரு? லேயாள். எத்தனையோ உபத்திரவங்கள், எத்தனையோ பாடுகள். நான் அதை யோசித்து பார்த்தேன். இந்த ஆற்றை கடக்கும் போது நான் தடியோட தான் போனேன்னு சொன்னானே, அவங்கிட்ட வேற எதுவும் இல்லை, மாற்று வஸ்திரங்கள் இல்லை, ஒரு டவல் இல்லை. யோர்தான் கிட்ட வந்த உடனே என்ன செஞ்சிருப்பான்? கடந்து போறதுக்கு ஒண்ணு செஞ்சிருப்பான், நீந்தி போயிருப்பான்னு நான் நினைக்கிறேன். வேற வழி இல்லை இல்லையா? நீந்தி போயிருப்பான். ஆனா இப்ப அவன் யோசிக்கிறான், இந்த தடியோடு கூட நான் இந்த ஆற்றை கடந்தனே, ஆனா இன்றைக்கு என்னுடைய நிலைமை என்னன்னா, 2 பரிவாரங்களோடு கூட நான் இருக்கிறேன். தேவ ஜனமே, சற்று சிந்திக்கணும். ஆண்டவருக்கு நன்றி செலுத்த, ஆண்டவருக்கு மகிமை செலுத்த. நான் எந்த நிலையிலே இருக்கும் போது என் தேவன் என்னை தெரிந்து கொண்டார், எந்த நிலையிலே நான் இன்றைக்கு இருக்கிறேன். இந்த ஆசீர்வாதம் என் திறமையினாலே அல்லது போனால் என்னுடைய எந்த காரியத்தினாலே வந்ததல்ல. தேவன் எனக்கு இறங்கி கொடுத்தது என்று யார் நினைக்கிறார்களோ அவர்கள் தான் தேவனை ஆராதிக்க முடியும், தேவனை துதிக்க முடியும். அருமையான கர்த்தருடைய அதான் சொல்றான், இதுக்கு நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. நீர் எனக்கு காட்டிருந்த பெரிய அன்புக்கு நான் பாத்திரன் அல்ல. சில நேரங்கள் நாம நினைக்கிறோம், நம்மனால தான் ஆண்டவரே இருக்கிறார்னு நினைக்கிறோம். நம்மனால தான் ஆண்டரே உலகத்தில் இருக்க, இல்லாட்டி போனா இல்லை. உண்மைதான். இன்னொன்று, நாம இல்லாட்டி போனால் அவர் என்னத்தை வச்சுட்டு இருக்க முடியும்? ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன், அவருடைய பெரிதான கிருபை தான் நம்ம நடத்தி கொண்டு. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, அப்போ இந்த யாக்கோபை குறித்து ஆண்டவர் சொல்லும்போது சொல்கிறாரு, அவனை நான் எங்கேருந்து தேர்ந்தெடுத்தேன்னா, உபாமத்தின் புத்தகம் 32ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் பந்திருக்கு. பாழான நிலத்திலும் ஊளையிடுதல் உள்ள வெறுமையான அவாந்திர வெளியிலும் அவனை கண்டுபிடித்தார், அவனை நடத்தினார், அவனை உணர்த்தினார், அவனை தமது கண்மணியை போல காத்தருளினார். பாருங்க எப்படின்னா, ஊளையிடுகிற வனாந்திரம். யார் ஊளையிடுகிறது? நரிகள் ஊளையிடும். அந்த கொடியமான ஒரு நேரத்தில் நான் அவனை கண்டுபிடித்தேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கடந்த கிழமை இந்த இடத்துல சாட்சி கொடுத்த அந்த வாலிபன், அவனுடைய வாழ்க்கையை நான் மறுபடியும் சொல்வேனே, ஆனால் அவனுடைய பெற்றோர் யார் என்று சொல்லும் பொழுது அவன் இப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு வருவானா என்கிற ஒரு கேள்வி வரும். அவன் இருந்த நிலைமையை பார்க்கும் பொழுது, போதை மருந்துகளுக்கெல்லாம் அடிமையாய் இருந்த காலத்தை பார்க்கும் பொழுது அவன் இப்படி வருவானா என்று சொல்லுகிற ஒரு நிலைமை இருக்கும். ஆனால் என் ஆண்டவர் அந்த நிலையிலே அவனை தெரிந்து கொண்டதினாலே கடந்த காலம் அவனை சாட்சியை நிறுத்தினார். வந்து ஆண்டவர் என்னை ரட்சித்தார் என்று சொன்னான். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, யாக்கோபுடைய வாழ்க்கையில தனிமை, துயரம் நிறைந்தது, வேதனை உள்ளது,
பயம் நிறைந்ததாய் இருந்தது. அந்த வனாந்தரத்தில் போகும் பொழுது யாருமே அவனுக்கு இல்லை. ஆனால் அவனை உண்டாக்கினவர், அவனை உருவாக்கினவர், அவன் மேல் கண் வைத்தவர் அவனை தெரிந்து கொண்டார். தெரிந்து கொண்டு, யாக்கோபே, யார் இல்லைன்னாலும் சரி, நான் உன்னோட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஒருவேளை நீங்கள் பிறப்பாலே நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்துக்குள்ள வந்தவர்களா இருக்கலாம், அல்லது போனால் எங்கேயோ ஒரு நிலைமையிலிருந்து நீங்கள் ஆண்டவரை தெரிந்தவர்களா இருக்கலாம். சற்று திரும்பி பாருங்கள். இந்த நிலைமையில் இருக்கும் பொழுது என் ஆண்டவர் என்னை தெரிந்து கொள்ளாவிட்டால், இந்த மேலான ஆண்டவருடைய அன்புக்குள்ளே நான் வராவிட்டால், இந்த ரட்சிப்பு எனக்கு கிடைக்காமல் போனால், இன்று என் நிலைமை எங்கே எப்படி இருந்திருக்கும் என்கிற ஒரு கேள்வியை கேட்டு பாருங்க. இவைகளெல்லாம் நாம் கேட்க மறக்கிறோம். ஏன்னா நம்ம நல்லா இருக்கிறோம், எந்த பிரச்சனையும் இல்லை, அதனால எல்லாம் ஓகே. ஆனால் இந்த தேசத்து மனிதனாகி அவனுடைய வாழ்க்கையில் எல்லாம் இருந்த போதும் கூட வழி தடுமாறி போனானே. இன்றைக்கு எத்தனையோ பேர், எத்தனையோ குடும்பங்கள், எத்தனையோ விதமான காரியங்களை சந்திக்கிறார்கள். ஆனால் தேவனுடைய கரமானது இன்றைக்கு நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்தி கொண்டு வந்திருக்கிறது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அவனை சந்தித்தார், கண்டுபிடித்தார், அவனை உணர்த்தினார். இன்றைக்கு மனிதனுக்கு தேவையான முதலாவது காரியம் என்ன தெரியுமா? உணர்வு என்கிறது தேவை. உணர்வு தேவை. ரெண்டாவது, அவனை என்ன செஞ்சார் ஆண்டவர் என்ன தெரியுமா? அவனுக்கு நடத்தினார். அவனை கண்ணின் மணியை போல பாதுகாத்தாராம். அப்படிதானே? கண்ணின் மணியை போல. எவ்வளவு அன்புள்ள ஒரு தேவன் தெரியுமா? அதான் ஒரு பக்தன் சொல்லும் போச்சோ, ஒரு நிமிஷம் கர்த்தர் என்ன மறந்துருப்பாரான, ஒரு நிமிஷம் என்ன, இந்த கண் இமைக்கிற அந்த ஒரு நொடி மறந்துருப்பாருன்னு நம்ம எங்கே இருந்திருப்போம். இந்த ஒரு நொடி உண்மையா இருக்கிறோமா? அதுக்கு உண்மையா இருக்கிறோமா? ஆண்டவர் அறியாதவங்களாம் நல்லா இருக்கு, அந்த கதை நமக்கு தேவையில்லை. ஆனா என்னை ஒரு நிமிஷம் என் ஆண்டவர் மறந்திருப்பாரே, ஆனால் என் வாழ்வு இங்கே இருந்திருக்கும். அதை நினைக்கணும். அதுதான் தெரிந்து கொள்ளுதல், அதுதான் வழி நடத்தல். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, ஆண்டவர் தெளிவாக சொல்றாரு, நீ மறந்துடாதப்பா. நான் உன்னை நடத்தி வந்த இந்த 9 மாதம் அல்லது பிறந்த நாள் அல்லது போனால் நீ என்னை தெரிந்து கொண்ட நாள், இதில் நான் உன்னை நடத்தி வந்த பாதை நீ மறந்துடாதன்னு வாசிக்கலாம். உபாகமத்தின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 2. உன் தேவனாய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும் படிக்கும் தம்முடைய கட்டளையை நீ கைக்கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும் படிக்கும் உன்னை இந்த 40 வருஷமளவும் வனாந்திரத்திலே நடத்தி வந்த எல்லா வழியையும் நினைப்பாயாக. நடத்தி வந்த வழியை நினைப்பாயில்ல, நடத்தி வந்த எல்லா வழியையும் நீ நினைப்பாயா. கொஞ்சம் நினைச்சு பாருங்க. உங்களோடு படித்த நண்பன், உங்களோடு கூட இருந்தவர்கள், அல்லது போனால் உங்களுடைய சகோதரர்கள், உங்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள், இவர்கள் மத்தியிலே தேவன் உங்களை எங்கே வைத்திருக்கிறார் என்று கொஞ்சம் யோசித்து பாருங்க. எனக்கு இருக்கிற இந்த மேன்மையான அனுபவத்தை எத்தனை பேர் என்னோடு இருந்தவர்கள் பெற்றார்கள் என்று நினைச்சு பாருங்க. எல்லா வழிகளையும் நினைத்துப்பார். வனாந்திரத்தில் போஸ்தது நினைச்சு பாரு, உனக்கு தண்ணி கொடுத்தது நினைச்சு பாரு, உனக்கு விரோதமாக ராஜாக்கள் எழும்பினாங்க அப்போ நினச்சிப்பாரு, மோவாப்பின் ராஜா உனக்கு விரோதமாக வரும்பொழுது நான் என்ன செய்தேன்னு யோசித்துப்பாரு, பிள்ளையாம் உனக்கு விரோதமாக வரும்பொழுது நான் என்ன செய்தேன்னு யோசித்துப்பாரு. அப்படி தானே? பிள்ளையாம் வந்தானா? ஆசீர்வதிக்க வந்தான், கத்தை தடுத்துட்டார். அப்படி தானே? என்னத்துக்கு வந்தான்? கத்தை தடுத்துட்டார். ஏன்னா எத்தனையோ காரியங்க நம்முடைய வாழ்க்கையில் வந்த போதும் கூட கர்த்தர் நமக்காக நின்றார், நமக்காக யுத்தம் பண்ணினார். அதுக்கு பிறகுதான் நான் போகிறேன், என் பின்னால் வான் நடத்திட்டு வர்றாரு. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, அப்போ இந்த வழிகளெல்லாம் நினச்சி பாரு. அதே வேளை பாருங்கள், இப்பையும் ஆண்டவர் நம்மை நடத்துகிறவராகத்தான் இருக்கிறார்.
என்னென்ன தேவையோ அத்தனை தேவைகளையும் சந்திக்க அவர் உண்மையுள்ளவராக. வாசிக்கலாம் 1 சாமுவேல் புத்தகம் 22ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். தாவீது அவ்விடத்தை விட்டு மோவாபினை சேர்ந்த மிஸ்பேக்கு போய் மோவாவின் ராஜாவை பார்த்து, தேவன் என்னை எப்படி நடத்துவார் என்று நான் அறியும் மட்டும் என் தகப்பனும் என் தாயும் உங்களிடத்திலே தங்கி இருக்கும்படி தயவு செய்யும் என்று சொல்லி. பாருங்க, தாவீதை குறித்து நாம் பார்க்கும் பொழுது பார்க்கிறோம், தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்டுட்டான். ஆனால் அபிஷேகம் பண்ணப்பட்டாலும் நிலையில்லாத ஒரு வாழ்வு வாழ்ந்து கொண்டிருக்கிறான். எந்த நேரத்திலாகிலும் என் உயிர் என்னை விட்டு போகலாம் என்கிற நம்பிக்கை மட்டும்தான் அவங்ககிட்ட இருக்குது. ஆனாலும் கூட அவன் கர்த்தரை நம்பினான். இக்கட்டுகள் வரும்பொழுது கர்த்தரை நம்பினான், தேவைகள் வரும்பொழுது கர்த்தரை நம்பினான். அல்லது போனால் எந்த சூழ்நிலையா இருந்தாலும் அவன் கர்த்தரை நம்புகிறதை விட்டுவிடலை. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட எந்த சூழ்நிலையிலும் நாம் கர்த்தரை நம்புகிறதை விட்டுவிடக்கூடாது. என்ன செஞ்சா, இப்போ போயிட்டு மோவாப் ராஜா கிட்ட சொல்கிறான், கர்த்தர் எப்படி நடத்துவார்னு எனக்கு தெரியாது, ஏன்னா பட்டயம் எனக்கு பின்னதாக வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் கர்த்தர் எப்படி நடத்துவார் என்று பார்க்கும் வரையிலும் என் தகப்பனையும் தாயும் உங்ககிட்ட விட்டுட்டு போகிறேன், பார்த்துக்குங்க. அப்படி தானே? பார்த்துக்குங்க, அவங்கள கொஞ்சம் பார்த்துக்குங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த மாதத்தில் உனக்கு விரோதமாக எப்படிப்பட்ட காரியங்கள் எழும்பியிருந்தாலும் அல்லது எந்த தேவை இருந்தாலும், எப்படிப்பட்ட காரியங்களுக்கு நீ முகம் கொடுக்க வேண்டியதாக இருந்தாலும் கூட நான் உனக்கு கொடுக்கிற ஆலோசனை தெரியுமா? இந்த தாவீதை போல கர்த்தர் என்னை தொடர்ந்து எப்படி நடத்துவார் என்று கர்த்தரிடத்தில் விசாரி. நீ கர்த்தரிடத்தில் விசாரிச்ச ஆண்டவர் சொல்லுகிற ஒரே ஒரு பதில் என்ன தெரியுமா? சங்கீதங்களுடைய புத்தகம் 32ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்வார், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு நான் ஆலோசனை சொல்லுவேன். அது சொல்லுவார், நீ ஒன்றும் கவலைப்படாத. நீ எந்த அதிகாரியை சந்திக்கணும், எந்த இடத்துக்கு போகணும், இதுதான் உனக்கு தேவையாக இருக்குதா, நான் அதுக்கு உனக்கு செய்வேன். நீ என்ன செய்ய தெரியுமா? நான் போதிக்கிறத நீ கேட்கறதுக்கு நீ கொஞ்சம் நேரம் இரு. அதுக்கு முதல்ல நாம் கேட்கணும், ஆண்டவரே எப்படி என்னை நடத்துவீங்க, என் எதிர்காலம் எப்படி இருக்கும், எந்த வகையில் நடத்துவீங்க அப்படின்னு கேட்க பழகணும். கேட்க பழகுனா போதாது, ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே நீர் என்னை நடத்தும் என்று சொல்லி ஒப்பு கொடுக்கணும். நம்ம என்ன செய்யக்கூடாது? ஆண்டவர் நடத்துறதுக்கு முற்படக்கூடாது. நீங்கள் என் பின்னுக்கு வாங்க கைடு அப்படின்னு. இல்லை இல்லை, நீங்கள் முன்னால் போங்க, நான் பின்னால் வரேன். அப்படி தான் நடத்துறது. அப்படி தானே? அதனால தான் யோவான் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் எப்படி சொல்கிறார் ஆண்டவர்னு சொன்னால், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அவன் தன் ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்னதாக நடந்து போகிறான். அடுத்து என்ன தெரியுமா போட்டிருக்கு? ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கப்படியினால் அவனுக்கு பின்னால் போமா. அதை வெளியில் கூட்டிகிட்டு வந்து நல்ல அது தொடர்ந்து வர நாட்கள் புல்லுள்ள இடத்துல கொண்டு போய் மேய்க்கணும், எல்லாம் செய்யணும், அது தேவையெல்லாம் சந்திக்கணும் அப்படின்றதுக்காக கொண்டு வந்துட்டான். கொண்டு வந்துட்டு சொல்கிறான், நான் முன்னதாக போகிறேன், நீ என் பின்னதாக வா. முன்னதாக போகணும், அப்போ தான் தடையெல்லாம் நீங்கும். வெண்கல கதவுகள் இரும்பு தாழ்ப்பெல்லாம் உடையப்படும். ஏன்னா முன்னால் போகிறவர் ராஜாதி ராஜா. ஒரு பேதுரு போகும்போது இரும்பு கதவுகள் பிரியுமே, ஆனால் என் ஆண்டவர் போகும்போது அது சாம்பலாய் போகும். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, அப்போ என்னென்னா, முதலாவது ஆண்டவரே நீர் எனக்கு மேய்ப்பனா வாரும். மேய்ப்பனா வந்து நான் உம்முடைய ஆடா உமக்கு பின்னதாக வரும் பொழுது புல்லுள்ள இடங்களில் மேய்ப்பீர், அமர்ந்த தண்ணீர் அண்டையில் கொண்டு போவீர். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் போனாலும் கூட நான் பயப்பட மாட்டேன், தேவரீர் என்னோடு கூடவே வருவீர். நாம் அப்படி தீர்மானம் பண்ணிட்டோம்னாகும் கர்த்தர் கைவிட மாட்டார். இன்னைக்கு தீர்மானம் பண்ணுறதுல தான் இருக்குது, தீர்மானம் பண்ணி ஒப்பு கொடுக்குறதுல தான் இருக்குது. அப்படி செய்யணும். அப்போ என்னென்னா, ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், ஓ மேலேயே என் கண்ணை வச்சுருப்பேன். கண்ணின் மணியை போல் அவனை பாதுகாத்துன்னு சொன்னார். இப்போ ஆண்டு சொல்கிறார், ஓ மேலேயே கண்ணை வச்சுருப்பேப்பா, வேறு யார் மேலேயும் கண்ணை வச்சு, ஓ மேலேயே கண்ணை வச்சுருப்பேன். இல்லையா? எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம். வானத்தின் பூமியை சிருஷ்டித்து கற்று சொல்கிறாரு, ரெடி ஓ மேலே நான் கண்ணை வச்சுருக்கிறேன்.
கர்த்தருடைய கண்கள் என் மேல் இருக்கும்போது எனக்கு என்ன குறை வரப்போகுது? எந்த சக்தி என்னை மேற்கொள்ள முடியும்? விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தருடைய கண்கள் உங்கள் மேல் இருந்தால் உங்களுக்கு விரோதமாக நிற்கிறவன் யார்? ஏனென்றால் அந்த கண்கள் உங்களை பாதுகாக்கிற கண்கள். நாம் கூட இம்மை மூடிக்கிட்டே டக்குன்னு மறந்துடுவோம். ஆனால் நம்ம இம்மை மூடாமல் பார்ப்பார். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, அப்போ போதிச்சா ஆண்டவர் போதிக்கிறத கேட்கணும். என்ன செய்யணும்? கேட்கணும். ஆண்டவருக்கு போதிக்கிறதுக்கு முதல்ல நம்ம என்ன செய்யணும்? கேட்கணும். கேட்ட ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்ற அந்த சத்தத்தை காத்திருந்து கேட்க பழகணும். அப்போ ஆண்டவர் பேசுகிறதுக்கு முதல்ல என்ன செய்யணும்? அனுமதிக்கணும். ஆண்டவர் கேட்குறதுன்னு என்னென்னா, ஆண்டவர் பேசுகிறதுக்கு அனுமதிக்கணும். ஆண்டவர் பேசுகிறதுக்கு இன்றைக்கி அனுமதிக்கிறோம். நாமளே பேசணும், அவர் கேட்கணும் அப்படின்னு. நல்லதான், நாம் பேச வேண்டிய நேரத்தில் பேச தான் வேணும். நான் இப்படி பார்க்குறேன். உதாரணத்துக்கு ஒருத்தர் கண்டிக்கு ஒருத்தர் சந்திக்கிறார். சொல்கிறாரு, நேற்று நான் கண்டிக்கு போகிறதுக்கு பஸ் ஸ்டாண்டுக்கு, அவ்வளோதான் சொன்னார். சொல்கிறாரு இவர் அவர்கிட்ட எப்படி சொன்னார், நேற்று கண்டிக்கு போகிறதுக்கு பஸ் ஸ்டாண்ட். அது சொல்கிறதுக்கு முதல்ல அவர் நிறைய க்ரௌடாக இருந்திருக்குமே, டிக்கெட் கிடச்சிருச்சா, நீங்கள் போகிற. இவர் சொல்கிறார், இவர் என்ன சொல்ல வர்றாருன்னு கேட்கல. என்ன சொல்ல வர்ற, இவர் சொல்ல வந்தது வேற. என்னென்னா, நேற்று நான் போகிற நேரத்தில் அந்த கண்டி பஸ் நிற்கிற இடத்துல வேற ஒரு பஸ்ஸு நின்றுச்சு. அந்த பஸ்ஸில் ஏறி நான் உட்கார்ந்தேன். அவனும் போனதுக்கு பிறகு என்னடா ரூட்டு மாறி போகிற மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, இது கண்டிக்கில், இது ரத்னபுரி போகிறது அப்படின்னு. வேற ஒரு பக்கம் அப்படியா. அப்புறம் இறங்கி நாங்கள் லேட்டாக வந்து இன்னொரு இடத்துக்கு பஸ் எடுத்து அதுக்கு பிறகு கண்டிக்கு போகும்போது இதெல்லாம் இவர் சொல்ல இருந்தார். இவர் என்ன செஞ்சார்? 3 கதையில் எல்லாத்தையும் முடிச்சிட்டார். ரொம்ப நேரங்களில் ஜனங்களுடைய பெரிய பிரச்சனை என்னன்னா, ஒரு கதையை கேட்கறது கிடையாது. கேட்கறதுக்கு முதல்ல சொல்லிட்டு அப்படியே போயிடுவாங்க. நானாக இருந்தேன்னு விட்டுட்டு போயிடுவேன். ஏன்னா இப்போ திருப்பி தொடர்ந்து பேசி என்ன பிரயோஜனம் இருக்குது? ஏன்னா என் கருத்தை நான் சொல்கிறது கேட்டல, அந்த கருத்து என்ன நோக்கி வர மாதிரி இருந்தால் அந்த உள்ளத்துக்கு இருக்கிறத நான் அழிக்க முடியாது, அதுதான் வரும். கர்த்தர் இப்படி தான் பார்ப்பார். என்ன நான் சொல்கிறதுக்கு முதல்ல இதை சொல்லிட்டு போதே அப்படின்னு. சில நேரம் ஜெபிக்க போனால் கூட எப்படின்னா, ஜெபம் என்கிறது என்னென்னா, இப்போ உதாரணம் சொல்கிறேன். நான் ஒரு நாள் போகிறேன், எங்கள் கிண்டர் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன். ஒரு விசுவாசி பிள்ளைக்கு சோமில்லை. அப்போ அங்கே போனால் சில விசுவாசிகள் அங்கே வந்திருக்கு. வந்த உடனே அப்போ அவங்க சொன்னாங்க, நீங்கள் ஜெபம் பண்ணுங்களே அப்படின்னு. பரிதாபப்பட்டு சொன்னாங்க, நீங்கள் ஜெபம் பண்ணு. சரி, அப்போ நான் பார்த்து சரி ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு நான் ஸ்தோத்திரம் அப்படின்னேன். இவ்வளவுதான். உள்ளவங்க எல்லாம் அந்நிய பாஷை பேசி என்ன ஜெபிக்கவே விடலை. 2 பார்த்து, ஆண்டவரே நீர் பரிபூர்ண சுகத்தை கொடுப்பீர் என்று விசுவாசி. ஆமென். நான் சொல்கிறேன். ஏன்னா ஒரு ஊழியக்காரன் ஜெபம் பண்ணும்போது எப்படி ஜெபம் பண்ணுவானா, அந்த பெற்றோருக்கு விசுவாசத்தை கொண்டு வருகிற வார்த்தையையும், அதே வேளையில் இப்போ ஒரு ரட்சிக்கப்படாத ஒருவர் இருந்தால் அந்த ரட்சிக்கப்படாதவருக்கு ஏற்ற ஒரு சத்தியத்தையும் கொண்டு வந்து தான் ஜெபிக்கிறது. அதான் ஊழியக்காரன் வேலை. கட 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 கடன்னா என்னத்தை கேட்கறது, யார் கேட்கறது? அதனால தான் பவுல் சொன்னார், ஒருத்தன் பேசும்போது மற்றவன் கேட்டாதானடா ஆமேன் போடலாம் அப்படின்னார். ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இவைகளெல்லாம் கடைபிடிக்க பழகணும். அந்த இடத்துல போய் ஒரு ஊழியக்காரன் ஜெபிக்க மாட்டான். அமெரிக்காவில் நடக்கிற அந்த தேர்தலையும் இலங்கையில் நடக்கிற தேர்தலை நீர் பாருன்னு சொல்ல மாட்டான். அந்த பிள்ளைக்கு விசுவாசத்தில் ஆண்டவர் ஒரு சுகத்தை கொடுக்கணும் அப்படின்னு. இன்னைக்கு நாம் என்ன செய்யணும் சொன்னால், நாம் ஆண்டவர் பேசுகிறதுக்கு ஏதுவாக காரியங்களை செய்யணும். ஒரு நாள் ஒருத்தன் போனான், பார்த்தா இன்னொருத்தன் ரேடியோ வச்சிருக்கான். நானும் ஒரு ரேடியோ வாங்கணும், இந்த ரேடியோவில் கேட்குற மாதிரி ஏன் நானும் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சான்னு சொன்னான், பட்டணத்துக்கு போனான். பட்டணத்தில் போயிட்டு சொன்னான், எனக்கு ஒரு ரேடியோ வேணும் அப்படின்னு. அவங்க நல்ல ஒரு ரேடியோ கொடுத்தாங்க. திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் பிடிக்குமா அப்படின்னாங்க. ஆமாம் அது பிடிக்கும் அப்படின்னாங்க. காலையில் எடுத்தான், வச்சுக்கிட்டான், நேராக ட்ரெயின் எடுத்தான், போனான். திருச்சிராப்பள்ளியில் போய் இறங்கினான். இறங்கி வச்சான், பார்த்துக்கிட்டே இருந்தான். 9 மணி, 10 மணி, 11 மணி, 2 மணி, 5 மணி ஆச்சு. இவன் பார்த்துக்கிட்டே இருக்கிறத மாஸ்டர் பார்த்துக்கிட்டே இருந்தார். வந்தார். ஏப்பா, நானும் பார்க்கிறேன், தண்ணி வண்ணி குடிக்காம காலையிலேருந்து இந்த ரேடியோவே முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்கே, என்னப்பா அப்படின்னு. அவன் சொன்ன, அந்த பட்டணத்துக்காரன் ஏமாத்திட்டான் அப்படின்னு. திருச்சிராப்பள்ளி வானொலி பிடிக்கும் அப்படின்னு சொன்னால், நான் வாங்கினது ஒன்றுமே பிடிக்குதில்லை அப்படின்னா.
அவர் கூப்பிட்டாரு, ஏ அப்படி இல்லைப்பா, இங்கே வா சொல்லித்தரேன். முதலாவது பின்னுக்கு பாரு பேட்டரி இருக்கான்னு, பேட்டரியை போட்டிருக்கு. ஓகே, இப்போ என்ன, இந்த பாரு இந்த பக்கம் இருக்கு இல்லையா, இதை இப்படி திருப்பி டிக்குன்னு சத்தம் கேட்குது இல்லையா, அப்போ 1. அதுக்கு பிறகு பாரு இன்னொன்று பார்த்து சைட்டில் இருக்கு பார்த்தியா, இது இப்படி மெல்லமாக திருப்பு. அப்படின்னு திருப்பும் போது இலங்கை ஒளிபரப்பு கூட்டு தமிழ்ச்சி என்ன இலங்கையும் பிடிக்குது அதில். ஆமாம், அவ்வளோ தூரத்துலேருந்து பிடிக்குது. அப்போ இன்னும் கொஞ்சம் தள்ளி போகணுன்னு என்ன சொன்னா, திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். இதை இங்கே வந்து பிடிக்க தேவையில்லை, நீ அங்கேயே இருந்து பிடிக்கணும். எங்க வீட்டிலே இருந்து ஒழுங்காக பிடிச்சா பிடிக்கும். நீ டியூன் சரியாக பண்ணுன்னா கத்தர் உங்க கூட பேசுறது நீ கேட்ப. அது கத்தர் தான் பேசுறாருன்றதையும் கேட்ப. டியூன் பண்ணாம ஒரு சிலர் அப்படித்தான், என்ன தெரியுமா, ரிசீவரை தலைகீழ பிடிச்சிக்குவான். காதுல வைக்க வேண்டியது வாயில வச்சு ஹலோ 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 எங்க கேட்க போகுது. ஆண்டவர் பேசுறது ஜெபம் பண்ணி முடிஞ்சா உங்களோட கத்தர் பேசணுமா, நல்லா ஒப்பு கொடுங்க, ஜெபம் பண்ணுங்க. அதுக்கு பிறகு ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலைக்குள்ளே கடந்து வாங்க. அப்பதான் ஆவியானவர் போதிப்பார், ஆவியானவர் நடத்துவார், ஆவியானவர் தம்முடைய வெளிப்பாடுகளை கொடுப்பார். ஏன்னா நாம ஜெபம் பண்ணி முடிச்சு எல்லாம் முடிஞ்ச உடனே என்ன நடக்கணும், அற்புதம் நடக்கணும், அதிசயம் நடக்கணும், கத்தர் பேசணும். கத்தர் பேச மாட்டார். நீங்க வேதத்தில் ஒரு காரியத்தை பாருங்க, 1 ராஜாக்களுடைய புத்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கிபியோனிலே கர்த்தர் சாலமோனுக்கு ராத்திரியில் சொப்பனத்திலே தரிசனமாகி, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று தேவன் சொன்னார். என்னது? சாலமோன் ராஜா போய் என்ன செஞ்சான், பகல் எல்லாம் பலி கொடுத்தான். பலி கொடுத்துட்டு அவன் என்ன செய்யல, வீட்டுக்கு போகல. அப்படிதானே, வீட்டுக்கு போகல, அங்கேயே படுத்துட்டான். ஆனா பலி கொடுத்த நேரம் ஆண்டவர் வந்து பேசல அவங்கிட்ட. ராத்திரியில வர்றாரு, சொப்பனத்தில் வர்றாரு. சாலமோனே உனக்கு என்னப்பா வேணும்னு கேட்கிறாரு. அப்ப அவன் சொல்றான், நான் இவ்வளவு நேரம் பலி கொடுத்தா எதுக்கு கொடுத்துருப்பான் தெரியுமா, இந்த ஜனத்தை எப்படி நடத்துறேன்னு எனக்கு தெரியல, அதுக்காக தான் நான் காலையிலேருந்து பலி கொடுத்துருப்பான் இல்லையா. ஏன்னா அவன் வாலிபன், எப்படி நடத்துறேன்னு தெரியாது. இப்போ ஆண்டு சொல்கிறான், ஆண்டவரே இந்த திரளத்தனையான ஜனங்களை நடத்துறதுக்கு எனக்கு ஞானம் வேணாம் ஆண்டவரே. காலையில் பலி கொடுத்த நேரமே நீங்கள் தூதன் அனுப்பியிருக்கலாமே, பேசியிருக்கலாமே. கர்த்தர் எப்படி பேச வேண்டும் என்று அவர் ஒருவருக்கு மட்டும்தான் தெரியும். நாம் நினைக்கிற மாதிரி பேசுறதுக்கும் நாம் சொல்கிற மாதிரி நடக்கிறதுக்கும் அவர் ஒன்றும் கிடையாது. அவர் ஆனால் சில நேரம் போகிற வழியில் பேசுவார். எத்தனையோ பாசமார் நான் கேட்டிருக்கேன், விமான நிலையத்திலேருந்து எழுதியிருக்கிறாங்க, இதை கர்த்தர் இப்போ பேசுகிறேன், அதே காரியம் நடந்திருக்கும். அங்கே வச்சு தான் பேசணுமா, ஏன் அங்கே ஃபைத்தோம்லேயே வச்சு பேசிடுவேன், அங்கே வச்சு தான் உனக்கு நான் கற்றுக் கொடுக்கணும். எந்தெந்த இடத்துல எதை பேசணுமோ அது அவர் ஒரு வரை அறிவான். அதுக்கு நம்முடைய செவிகளை என்ன செஞ்சுருக்கணும் தரணும். அடுத்தது கடைசியாக நம்ம பந்தி இருக்கிறனால போவோம். ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த மாதத்தில் நான் உன்னை நடத்துவேன், தொடர்ந்து நடத்துவேன். கர்த்தர் நம்மை நடத்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, சூழ்நிலையில் பார்க்க வேணாம். எத்தனையோ பேர் அது சரி வராதுன்னே சொல்லியிருப்பான், அது கிடைக்காதுன்னு சொல்லியிருப்பான். மன போராட்டங்கள் இருக்கும், வியாதிகள் இருக்கும். ஆனால் நான் ஒன்று சொல்லுகிறேன், நீ கர்த்தரை பூர்ணமாக விசுவாசிப்பாயானால், அவரை முற்றுமாக நம்புவாய் என்றால், உன் சுய புத்தியின் மேல் சாராமல் கர்த்தரை மட்டும் நம்பி நீ காரியங்களை முன்னெடுப்பாய் என்றால், கர்த்தர் இந்த மாதத்திலே உன்னை நடத்த. வாசிக்கலாம் ஒரு வசனத்தை, ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 42ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி, அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து, அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையுமாக்குவேன். இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன். என்ன ஆண்டவர் சொல்றாரு? குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி. குருடர் என்று சொல்லும் பொழுது நாம் இப்படி பார்ப்போம், எந்த பக்கம் போகிறது, என்ன செய்கிறது என்று தெரியாத ஒரு நிலைமை. குருடர்களுக்கு என்ன வேணும்? இன்னொருவருடைய துணை வேணும்.
அந்த ரோட்டை கடக்கிறதுக்கு, அந்த இடத்துக்கு போகிறதுக்கு, அல்லது போனால் ஒரு கம்பு. இப்போ இந்த பார்த்திங்கன்னா நாயெல்லாம் வச்சுருக்கேன், கொண்டு போய் எல்லாம் சேர்க்கும். இப்படி ஏதோ ஒரு உதவி ஒன்று தேடும். அப்போ உதவி அற்ற ஒரு நிலையில் இருக்கிற ஒரு மனிதன், அவனுக்கு எல்லாமே இருளாக இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அவன் அறியாத வழியிலே அவனை நடத்துவேன். அப்படியா இருந்தால் அது ஒரு ஆச்சரியமான அதிசயமான பாதையாக இருக்கணும். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகத்தில் 33ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுது, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். என்ன அருமையான வார்த்தை இல்லையா? அறியாத நான் உனக்கு செய்வேன், குருடரை அறியாத வழியிலே நடத்துவேன். நான் இந்த வார்த்தையை முழுமையாக விசுவாசிக்கிறேன். இந்த வார்த்தை என் வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கும். இது விசுவாசிக்கிறது நல்லதுதான். அவர் பிரசங்கம் பண்ணிட்டாரு, நானும் கேட்டேன். விசுவாசிக்கிறது நல்லதுதான். நான் ஒரு பகுதியை எப்பொழுதும் காட்டி கொடுக்குற ஆள் கிடையாது. அதில் மறுபகுதி இன்னொன்று இருக்குது. உதாரணத்துக்கு எடுங்க, சங்கீதங்களுடைய புத்தகத்தில் 50ஆம் அதிகாரம் வசனம். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஆண்டு சொல்லிட்டார், உன்னை அறியாத பாதையில் நடத்துவேன். ஆபத்துனால நீ என்ன செய், என்னை நோக்கி நீ கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்த. அக்டோபர் மாதத்தில் இந்த பண்டிகைகள் கொண்டாடுறாங்க இல்லையா? அது மாதிரி ஆண்டு எல்லாத்தையும் ஆசீர்வதித்து தர போகிறாரு. அறியாத வழியில் நடத்த போகிறாரு. தெரியாத காரியங்கள் எல்லாம் கிடைக்கும். உண்மைதான், இல்லைன்னு சொல்ல. நீ என்ன கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ எப்போ தெரியுமா என்னை கூப்பிடணும்? ஆபத்து மேலே போட்டிருக்காரு. அதுக்கு நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு, நீ ஸ்தோத்திர பலியிடு, உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை, எத்தனையோ பொருத்தனையை செஞ்சிருப்ப, அத்தனையும் நீ விட்டு போயிருப்ப. அப்பப்போ தேவை வரும்போது ஒரு பொருத்தனை, அப்படி தானே? நம்மளால் பொருத்தனை பண்ணுற மாதிரி யாருமே பண்ண மாட்டேன். நான் பண்ணுற மாதிரி கூட பண்ணுறேன். ஒவ்வொரு புது வருஷத்துக்கும் ஒரு பொருத்தனை, ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒரு பொருத்தனை. நீ உன்னதமானவருக்கு உன் பொருத்தனையை செலுத்தி அதுக்கு பிறகு ஆபத்தில் கூப்பிடு, நான் வருவேன். அப்படிதானே? நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனையை செலுத்தி ஆபத்து காலத்தில், ஏன்னா பாருங்க ஒரு கொமா தான் போட்டிருக்கும் இல்லையா? வசனம் முடியல. செலுத்து. நீ எத்தனையோ பொருத்தனையை செஞ்சிருப்ப, அத்தனை பொருத்தனை இன்றைக்கு உன் கண் முன்னதாக கொண்டு வந்து, ஆண்டவரே தவறினேன், உண்மைதான், செய்கிறேன் என்று சொல்லி நீ செய்கிற, கையிட்டு செய்கிற அத்தனையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் செய்வார். கர்த்தர முடியாத காரியம். அப்போ அறியாத வழியிலே நடத்துவேன். அடுத்து என்ன சொன்னார் தெரியுமா? அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பதாக இருளை வெளிச்சமும் கோணலான செவ்வையாக்குவேன். இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து கைவிடாதிருப்பேன். முதலாவது, குருடரை அழைத்து இருளை வெளிச்சமாக்குறாரு. கண்களை திறந்து பார்வையடைய செய்கிறாரு. மனம் நொந்து பாருங்க, கவலை வந்துட்டு எப்படி இருக்கும்? ரொம்ப துக்கத்தில் சோர்ந்து அப்படியே கண்ணெல்லாம் மூடி தான் இருக்கும். அப்படி தானே? அப்போ இருள் என்ன செய்யணும்? அங்கே சூழ்ந்துருக்கும். இருள்னா என்ன செய்யறதுன்னு தெரியாது, அதை வெளிச்சமாக்கணும். எப்படி வெளிச்சமாக்குறாரு? ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் 60ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அப்போ என்ன நடக்குன்னு பார்ப்போம். இனி சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமாய் இராமலும், சந்திரன் தன் வெளிச்சத்தால் உனக்கு பிரகாசியாமலும், கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமும் உன் தேவனே உனக்கு மகிமையுமாய் இருப்பார். கர்த்தரே உனக்கு வெளிச்சமும் உன் தேவனே உனக்கு மகிமையுமாய் இருப்பார்.
உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, சந்திரன் உன் சந்திரன் மறைவதும் இல்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போ. அப்ப என்ன நடக்கும்? இருளை வெளிச்சமாக்குனா துக்க நாட்கள் முடிந்து போகும். இன்றைக்கு இருள் வெளியில போகணும். அப்படியா இருந்தா நீதியின் சூரியனாகிய கர்த்தர் நம்மிலே உதிக்கணும். அந்த பிரகாசத்தின் ஒளி வரும் பொழுது, இருள் அகன்று போகும்போது, கண்களிலே வடிகிற கண்ணீருக்கு முற்றுப்புள்ளி, உன் வாழ்க்கையிலே எதிர்பார்ப்புகளோடு கூட நீ பலவிதமாக யோசித்து கொண்டிருக்கிற காரியங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி, தேவன் வெளிச்சமாக வரும் பொழுது துக்க நாட்கள் முடிந்து போகும். அதுக்கு என்ன செய்யணும்? பொருத்தனை செலுத்து, ஆண்டவர் நல்ல புரிய உடன்படிக்கை பண்ணு, ஆண்டவர் சொல்லு, ஆண்டவரே அப்படின்னா. அப்போ இருளை என்ன செய்கிறாரு? வெளிச்சமாக்குறாரு. வெளிச்சமாக்கிட்டு ஆண்டவர் செய்கிற என்ன? கோணலை வெளிச்சமாக்குறாரு. வெளிச்சமாக்கணுன்னு என்ன நடக்கும்? மகிழ்ச்சி வரும். ஒரு காரியத்தை பாருங்க, எஸ்தருடைய புத்தகத்தில் 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். இவ்விதமாய் யூதருக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டாயிற்று. பாருங்க, யூதருக்கு ஒரு காலம் இருண்ட காலமாய் இருந்தது. குருடர்களைப் போல இருந்தாங்க, பயந்திருந்தாங்க, என்ன நடக்கும்னு தெரியாது. ஆமானுடைய திட்டத்தின்படி அத்தனை பேரும் அழிக்கப்பட போகிறோமே என்று சொல்லியிருந்தாங்க. மொர்தெகாய் அங்கே வாசல்ல இருக்கிறதை காணும் போதெல்லாம் அவனுடைய உள்ளம் கொதித்தது. சூசான் அரண்மனையிலே 2 பேரும் உட்கார்ந்து இருக்கும் போது நகரமே நடுங்கினது என்று போடப்பட்டிருக்கிறது. இப்போ என்னன்னா அவங்களுக்கு களிப்பும் மகிழ்ச்சியும் வந்தது. எப்படி வந்தது என்று சொன்னால், என் ஆண்டவர் தாமே அந்த இடத்துல சூரியனாக உதித்தார். என்னன்னா ராஜாவுக்கு கண்களை பிரகாசிக்க பண்ணினார். அப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செய்ய இருந்த அத்தனை அக்கிரம செயல்களையும் அவன் கண்டுகொண்ட பிறகு என்ன செஞ்சான்னு சொன்னா, எந்த ஆமானினாலே உங்களுக்கு விடுதலை இல்லாமல் இருந்ததோ, விடுவிக்கப்பட முடியாதவர்களாக துக்கத்தை சந்தித்தீர்களோ, அந்த ஆமான் கதையை முடிச்சார். முடிச்ச உடனே இதுக்கு மேல உள்ள வசனத்தை பார்த்தீங்கன்னா இருக்கோ, சூசான் அரண்மனையிலே மகிழ்ச்சி வந்ததான் இருக்கா? இந்த வசனத்துக்கு மேல இருக்கும், கடைசியா போட்டிருக்கும். சூசான் நகரம் ஆர்ப்பரித்து மகிழ்ந்திருந்தது. அங்க சந்தோஷம். சூசான்ல என்னது? சந்தோஷம். இன்னைக்கு அது மட்டும் இல்ல, அதுக்கு அடுத்த கீழே வசனத்தை பார்த்தீங்கன்னா, யூதர்களுக்கு பயந்ததினாலே அவர்களும் இஸ்ரவேலராய் மாறினார்கள் இருக்கா? அநேகர் யூதர் மார்க்கத்தை அமைந்தார்கள். எதனால போட்டிருக்குமே வசனம்? பயந்ததினால். அப்படிதானே? யூதருக்கு பயப்படுகிற பயம் தேசத்து ஜனங்களை பிடித்ததினால் அவர்களில் அநேகர் யூத மார்க்கத்தில் அமைந்தார். இதுதான் நான் சொல்றேன். என்னன்னா, உங்களுக்கு அற்புதம் செய்யும்போது வெளியில் உள்ளவன் பார்த்து பயப்படுவான். ஒரு பயங்கரமான தேவன் இவர்களோடு கூட இருக்கிறாரு, அற்புதம் நடக்கும். இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், எத்தனையோ பேர் சொல்லியிருப்பான், இது நடக்காதுன்னு சொல்லியிருப்பான். நீ பூரணமாக விசுவாசித்தால் கர்த்தர் அதை செய்ய. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. தேவனால் எல்லாம் கூடும் என்று. அப்போ என்னது முதலாவது? இருளை வெளிச்சமாக்குறாரு. அதுக்கு பிறகு கோணலானவைகளை என்ன செய்கிறாரு? சேவை பண்ண. 2 விதமான கோணல் இருக்குது. நாமளே கோணி நடக்கிறது ஒன்று இருக்குது, நமக்கு முன்னதாக இருக்கிற கோணல் இருக்குது. நம்ம இப்போ நமக்கு முன்னதாக இருக்கிற கோணலை பார்ப்போன்னு சொன்னால் நாம் நேராக போக முடியாத படிக்க அத்தனையும் தடையாக இருக்கிறது. அந்த வழிகள் எல்லாம் கர்த்தர் சரியாக்குவார். எனவே தான் யோவான் சொல்லும்போது சொன்னால், கோணலானவைகளை சேவைப்படுத்துறதுக்காக நான் வந்திருக்கேன், கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துறதுக்காக வந்திருக்கேன். இன்றைக்கி ஆண்டவர் நமக்கு முன்னதாக போகிறாரு, சொல்கிறாரு, நான் வழியை திறந்து தர்றேன்ப்பா, நான் உனக்கு முன்னதாக போகிறேன், கோணலானவைகள் எல்லாம் செவ்வாய்ப்படுத்தப்படும், நேராக நீ சுகமாக போவ. அதுக்கு தடையாக எத்தனை மோவாபிய ராஜாக்களை எழும்பினாலும் கூட யாரும் மேற்கொள்ள முடியாதபடிக்கு நான் உன்னோடு கூட இருந்து நடப்பேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அதோடு கூட ஆண்டு சொல்கிறாரு, நான் உன்னை கைவிட மாட்டேன், நான் உன்னை கைவிட மாட்டேன், கடைசி வரைக்கும் கைவிட மாட்டேன். நான் உன்னை அழைத்தவர். இவர்களை அழைத்தாரோ அவர்களை முன்குறித்தார், இவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தார், அழைத்தவர் அவர்களை நடத்தினார், முடிவு பரியந்தம் நடத்துவார், மகிமையிலே கொண்டு போய் சேர்ப்பார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, ஒரு கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் எழுந்திரிச்சு நாம் ஜெபம் பண்ணிவிட்டு கர்த்தருடைய பந்திக்காய் கடந்து போவோம். நல்லா யோசிங்க.